இந்த போலீஸ்கார கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்டேன். அழகுதான் இல்லையே, அதிர்ஷ்டமாவது இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் சுத்தமா கிடையாது. எல்லாம் என் தலை எழுத்து, என் தலை எழுத்து. வணக்கம்மா. தோசை, நான் தான் புடிச்ச வந்திருக்கேன். என்ன பத்தான பேசிட்டு இருக்கேன். எனக்கு 100 ஆயுசு. சினிமா கூட்டு பண்ணிட்டு ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க? போலீஸ்கார போலப்ப ஒரு சினிமா தானே. டியூட்டி எத்தனை மணிக்கு முடிஞ்சது? 3 மணிக்கு. வீட்டுக்கு வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? பஸ் ஏறி வரது கையில காசு கிடையாது. இந்த உடுப்பை போட்டுக்கிட்டு கண்டக்டர் மிரட்டி எனக்கு பழக்கம் கிடையாது. பொடி நடையா புறப்பட்டு வந்தேன். வழியில கூட்டத்தை பார்த்தேன். என்ன கலாட்டான்னு எட்டி பார்த்தேன். கீரையும் பாம்பையும் வச்சுட்டு வித்த காமிச்சிட்டு இருந்தான். அதை போய் எட்டி பார்க்கணுமா? எட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது வித்தன்னு. சினிமாவை மறந்துட்டீங்க? சினிமான சில்லறை தேவைப்படுமே. வித்த தானே சத்த சும்மா பாப்பமே. நீ எட்டி பார்த்தேன். கீரிக்கும் பாம்புக்கு சண்டை விட்டானா விடுவானா? கடைசி வரைக்கும் உடலையே. கேட்டா இருக்கிறது ஒரு பாம்பு ஒரு கீரி. இதையும் சண்டை விட்டுட்டா அப்புறம் ஏன் பொழப்ப என்ன ஆவறதுன்றான். உடனே வர வேண்டியதானே? புறப்பட்டேன். அந்த நேரம் பார்த்தா அந்த வார்த்தையை சொல்லுவான். என்ன சொன்னா? பாதியில போல வாயிலி மூக்குலி ரத்தம் வரும்ல. மூக்குல அங்கேயே உட்காந்துட்டீங்க. இருக்கிறதே கொஞ்சம் ரத்தம். இதையும் அங்கேயே கொட்டிட்டு வர சொல்றேன். என்ன சொல்லி போ சீக்கிரம். உங்களை போய் கட்டிக்கிட்டனே என் புத்திய செருப்பால் அடிக்கணும்ன்றியா? ரொம்ப லேட்ரு. நீங்க கெட்ட கெட்டுக்கு காதல் வேற. படிக்கும் போதே காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் படிப்பு எப்படி வரும்? ஏண்டி படிக்கும் போது காதலிக்காம அப்புறம் எப்படி காதலிக்கிறது? ஒருத்தன் இப்படி பேசிதான் கான்ஸ்டபிளா நின்னுட்டீங்க. எந்த கான்ஸ்டபிள் உட்கார்ந்து அறிவு கட்டவள? ஏண்டி நான் மாத்திரமா காதல் பண்ண? நீ என்ன காதலிக்கல? காதலிச்சுமே. கண்ணால பார்த்து பேச்சு கீசி பழகி கிழகி கீதலிச்சிருந்தா நம்ம காதலும் நிலைக்கும். இப்படி டெலிபோன்லயே காதலிச்சுக்குவோம். அத சொல்லு. நான் யாருக்கோ போன் பண்ண போய் அது உங்க வீட்டு டெலிபோன்ல மணி அடிச்சு அத நீ எடுத்து மொத உன் குரல் ராண்டம். சரி, நான் ராங் நம்பர்னு சொன்னேன். நீங்க உடனே போன கீழே வைக்க வேண்டியதானே? பொம்பளை குரலாச்சா? எப்படி பட்டில வைக்கிறது? அதுக்காக உன் குரல் குயில் மாதிரி இருக்குமா? நீ யாருமா? இப்படிதான் கேட்கறதா போன்ல? சும்மா ஏத்தி விடுறதா? உனக்கு பிடிக்கல நீ வைக்க வேண்டியதால போன. அதை விட்டுட்டு என்னங்க உங்க குரலை கேட்கும் போதே நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. போன்ல பெருசா என் மூஞ்சி டெலிவிஷன்ல பார்த்த மாதிரி. சரி, நல்ல ஆம்பளையா இருந்தா நீங்க என்ன செய்திருக்கணும்? இத பாருமா, நீ நினைக்கிற மாதிரி அழகுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு உண்மையை சொல்லி போன கீழே வைக்க வேண்டியதானே? நாளைக்கு சந்திப்போமா? ராங் நம்பர்ல. இப்படிதான் கேக்குறதா? நான் தான் கேட்டேன். நீ ஏடி சிரிச்ச? பொம்பளை சிரிச்சா போச்சு. அன்னைக்கு சிரிச்சவதானே நான், அப்புறம் சிரிக்கலையே. உங்க கூட படிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்காங்க? கிரிமினல் லாயர் சங்கரனும் சர்க்கார் தரப்பு வக்கீல் ராகவனும் உங்க கூட படிச்சவங்க தானே. அவங்க எப்படி இருக்காங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? அவங்க அவசரப்பட்டு பாஸ் பண்ணிட்டாங்க. நான் ஃபெயில் ஆயிட்டேன். அன்னிருந்தமே நீ அழியாம 12 வருஷமா இதே கான்ஸ்டபிள். ப்ரமோஷனே கிடையாது. நல்லா கஞ்சி போட்ட காக்கி சட்டை. அதுல எங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன ப்ரமோஷன் வந்தாலும் அதே கஞ்சி போட்ட காக்கி சட்டை தான். இங்க கஞ்சிக்கே வழி இல்ல. சட்டை தொங்குத. பதில் பேசாதீங்க. அவங்க எல்லாம் இப்படி இருக்காங்களேன்னு உங்களுக்கு கொஞ்சமாவது சொரணை இருக்கா? தினம் இந்த கேள்வியை ஒரு தடவை கேட்டுருணுமா? கேட்பேன். உங்களுக்கு சொரணை வர வரையிலும் கேட்பேன். சீக்கிரம் கழிச்சு ஏண்டி சொரணங்கிறது என்ன ஊர்ல இருக்கிற உன் தம்பி நினைச்சியா? சொன்ன உடனே வர்றதுக்கு சொரணடி வரும்போதான் வரான். ஒரு டிஎஸ்பி ஆக வேண்டாம், ஒரு இன்ஸ்பெக்டர் ஆக கூடாது? நானா மாட்டேன்ற. கேட்டு பிடிக்கணும். எப்படி பிடிக்கிறது? பண்றவங்க பூரா தலைமுறையா பண்றான். கண்ணுக்கு முன்னால பண்ணா பிடிக்கலாம், கேட்க கிடைக்க மாட்டேங்குது. நான் வேண்டாம் ஒண்ணு செய்யறேன். நான் யாரையாவது கொன்னுறேன். நீங்க என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். தூக்கல தொங்குறதுக்குள்ள உங்களை இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல பார்த்துட்டு நான் செத்து போறேன். ஏண்டே இன்ஸ்பெக்டரா இருக்கிறவங்க பூரா கொலை கேஸ் பிடிச்சவன்றியா? என்ன இன்ஸ்பெக்டரா பார்க்கணும், அவ்வளவுதானே? பாப்ப இன்ஸ்பெக்டர் வேலைதான் கிடைக்கல. வேஷமாவது கட்டுவோம். துளசி தொலைச்செடுக்கிறான். அவன் உபத்திரவம் தாங்க முடியல. வரும்போது இன்ஸ்பெக்டர், போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது கான்ஸ்டபிள். வரும்போது இன்ஸ்பெக்டர், போகும்போது கான்ஸ்டபிள். இன்ஸ்பெக்டர் இங்க வந்து பாரு யார் வந்திருக்காங்கன்னு. என்னங்க இது? உங்க ஆசை நிறைவேற்றிட்டேன்மா. நான் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன். எப்ப நீங்க? இப்பதான் சென்னையில. என்னது? சென்னையில. அங்கிருந்து தான் ஆர்டரே வந்துச்சு. சொல்லுவியம்மா, நீ தூக்கறதுக்கு முன்னால என்ன இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல பாக்கணும்னு. இப்ப பாத்துட்ட. என்ன தங்க சொல்றீங்களா? இல்ல கடைசி வரைக்கும் என்னோட தங்க சொல்றேன். எனக்கு கையும் உடல காலும் உடல. ஆமா, எப்படி இவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது? கிட்ட வாக்கண்ணா,
நான் ஒரு கேஸ் கண்டுபிடிச்சேன். என்ன கேஸ்? கொலை கேஸ். தலை வேற முண்டம் வேற. யாரோட தலை யாரோட முண்டம்? ஒருத்தருதே தலை தனியா முண்டம் தனியா இருந்துச்சு. அத பார்த்தோம்னா நான் தான் கரெக்டா கண்டுபிடிச்சேன் இது கொலைதான். எப்படி கண்டுபிடிச்சீங்க? சொல்றேன் மாமா. ஐயோ ரொம்ப நேரமா நிக்கிறீங்களே, பைய கொடுங்க உள்ள வைக்கிறேன். இந்தாம்மா. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் இப்படி அலறீங்க? அதுக்குள்ளதான் விஷயமே இருக்குது. என்ன விஷயம்? நான் கண்டுபிடிச்ச முண்டத்தலை கேஸ், அது சம்பந்தப்பட்ட விஷயம் பூரா இதுக்குள்ளதான் இருக்குது. என்னமோ வெட்டின தலையே இதுக்குள்ள இருக்கிற மாதிரி தொட்ட உடனே ஏன் இப்படி அலறீங்க? தலை இருக்கு நான் அலறேன். நீ தொடர, உன் கைரேகை இதுல பதியும். இன்ஸ்பெக்டர் வைஃப் உன்னைய நான் சந்தேகப்பட முடியா இருக்கும், கோர்ட்ல நிறுத்த வேண்டியதா இருக்கும். அப்புறம் எனக்குள்ள ஒரு மனப்போராட்டம். கடமை பெரிதா, கட்டில பொண்டாட்டி பெரிதா, மண்டை போட்டு பிச்சுக்க வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் வேண்டாம் கண்ணா. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த பையன் நீயும் தொடாத, வேற யாரும் தொடாம பாத்துக்கோ. சரிங்க. எப்படியோ யார் செய்த புண்ணியமோ நாம இனிமே அசதியா இருக்கலாங்க. அசதியா வந்திருக்கேன், உன் வீட்டுக்காரன் காலப்படி. சரிங்க. ஐயோ எவ்வளவு நேரம் நின்னீங்களோ, வெந்நீர் ஒத்தனம் கொடுக்கட்டுமா? இந்த பாரு, உனக்கு மாத்திரம் என் மேல நம்பிக்கை இருந்துச்சு, நான் என்ன வேணா ஆவேன். நாளைக்கே டிஎஸ்பி வரட்டுமா? ஐயோ வேண்டாங்க, இன்ஸ்பெக்டரே போதும். அதிக ஆசைப்பட்டா இருக்கிறதும் போயிடும். ஐயா நீ ஒண்ணும் பயப்படாத. இந்த கேஸ் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த விதமான பயமும் இல்ல. என்ன சலவைக்கு போட்டாதான் கொஞ்சம் தகராறு அடிக்கும். என்ன சொல்றீங்க? அதுல துணியெல்லாம் ரொம்ப கிடைக்கிறாங்க, நீ ரொம்ப தொந்தரவு கொடுக்குற. நீ போய் காப்பி கொண்டா. காபி என்னங்க, உங்க உத்தியோகத்துக்கு ஓவலே கொடுப்பேன். ஆமா, அடுத்த மாசம் சம்பளம் வாங்கும் போது ஒரு 200 ரூபாய் கூட வருமா? வருமே வருமே, எனக்கு தெரியும் வருமே. ஐயோ, இந்த விஷயத்தை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம போயிட்டேன். 200 ரூபாய் இதுக்கு எப்படி ஏற்பாடு பண்றது? பண்றேன், ஏற்பாடு பண்றேன். மாப்பிள பையன் சுந்தர், அவனை பத்தி அதிகம் சொல்ல தேவையில்லை. தங்கமான பையன், ஏகப்பட்ட சொத்து, ஒரே வாரிசு. ஏண்டா செலவு பண்றேன்னு கேட்கறதுக்கு அப்பா கூட கிடையாது. கொடுத்து வச்சவன், கைக்கு அடக்கமான பையன். உங்க குடும்பத்தை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு 7-8 வீடு 4-5 கார் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். 7-8 வீடு 4-5 காரா? யார் சொன்னது? என்ன காத்துக்குடியில இத்தனூண்டு, இதுல ஜூஸே வராத. வீட்டுக்காகவோ காருக்காகவோ ஆசைப்பட்டு நாங்க இந்த சம்பந்தம் பண்ணல. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு போச்சு. 7-8 வீடு 4-5 காரா? இதெல்லாம் யாரு உங்களுக்கு சொன்னா? எவனோ சொல்றான். வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டானுங்களா ஊர்ல? ஏன், இவர்தான் சொன்னாரு. தரகர் ஐயா. தரகரா? நோ நோ, இவன் என் ஃப்ரெண்டு. இல்ல இவர் தரகர் தான். எனக்கு தெரியாதா? இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்றதே இவர் தானே. சரி சரி சரி, இத பத்தி ஏன் தர்க்கம்? உடன் பொய் சொன்னா எப்படி வருது? கல்யாணம்னா 1000 பொய் சொல்லணும். அதுதான் நம்ம கலாச்சாரம். நாடு ஒத்துக்கும். நாடு ஒத்துக்கும், நான் ஒத்துக்க மாட்டேன். வெளிநாடு போறியா? கலாச்சாரத்துக்கு பயந்து ஓடுறியா? சரி சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு ஒத்து போச்சு. வெத்தலவாக்கு மாத்திக்க வேண்டியதானே. சீக்கிரம் முடிய, டைம் ஆகுது, டியூட்டி போனோம். பெண்கள் பேச வேண்டிய விஷயங்கள் அநேகம் இருக்கும். உள்ள போய் பேசி சட்டுப்புட்டுன்னு காரியத்தை முடியுங்களே. வீட்டுல வாழை மரத்தை கட்டுவோம். உள்ள போகலாம் வாங்க. நீ டிபன் சாப்பிட்டு வந்திருப்ப, நானும் சாப்பிட்டு வந்துடுறேன். நான் கான்ஸ்டபிள்ரா. எவ்வளவு நாளா இந்த உத்தியோகம்? தரக உத்தியோகமா? ஆமா. கான்ஸ்டபிள் உத்தியோகம் என்னாச்சு? இருக்க எங்க? இந்த பையில. என்னடா உள்ள சொல்றான்பா. நீ என் கூட படிச்சு தொலைச்சாலும் தொலைச்ச ஆகுனா போது என் பொண்டாட்டி சீக்கிரம் தொலைச்சு உன்னையே உதாரணம் காட்டி பேசுற. ஒண்ணு நீ கான்ஸ்டபிளா கீழே இறங்கு, இல்ல என்ன வக்கீலா மேல ஏத்து. உத்தியோகத்தை மாத்திக்குவோம். சீக்கிரம் தொலைச்சி மாத்த முடியலப்பா. எதுவும் நடக்காது. நானே சமாளிச்சுட்டேன். அதனாலதான் வீட்டுல இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன் கிடைச்சு போச்சுன்னு போய் சொல்லிட்டேன். அன்னையில இருந்து வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இன்ஸ்பெக்டர் டிரெஸ், ஸ்டேஷனுக்கு போகும்போதெல்லாம் கான்ஸ்டபிள் டிரெஸ், இடையிடையே இந்த தரகு டிரெஸ். ஒரு நாளைக்கு 3 அவதாரம் எடுக்கிறேன்ப்பா. நேத்து ராத்திரி ஓடுற ட்ரெயின்ல பயங்கரமான திருட்டு நடந்திருக்கு. நகையும் பணமும் சேர்த்து மொத்தம் 3 லட்சம். அந்த பெட்டி 3 பூட்டு போட்டிருக்கான். ஒரு பூட்டுனா உடனே உடைச்சிருவான்னு சொல்லிதான் 3 பூட்டு போட்டிருக்கானே. அதான் பொட்டியை நம்பிட்டு போயிட்டான். இன்வெஸ்டிகேஷனுக்காக நம்ம கிட்ட வந்திருக்கு. அத பத்தின துப்பு கொடுக்கறவங்களுக்கு 5000 ரூபாய் சன்மானம் கொடுக்கறதா டிஐஜி அறிவிச்சிருக்கிறார். 5000? 5000? சிரிக்கதல்சி உமாத்ரி கூடவே வாடி. கூட்டத்தில் மிஸ் ஆயிட போறேன். 4 நாட்களுக்கு முன்னதாக வரவும்னு பத்திரிகை நடிச்சிருந்தேன். ஒரு நாள் முன்னால கரெக்டா வந்து நிக்கிறேன். நான் இங்கதான் தெரிஞ்சவன். வாங்க 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 வாங்க. என் பொட்டாட்டி இருக்காள சீக்கிரம் தொலைச்சி, அவளுக்கு நாக்கு கொஞ்சம் நீளம். என்னடி அவளை சமயக்கட்டுல விடுறதான் பெட்டர். கூட்டிக்கோங்க. சீக்கிரம் தொலைச்சி. நானே வெளியே இருக்கேன், நீ சமயக்கட்டுல தான் இருக்க. அப்பப்ப என்ன வந்து கவனிச்சுக்கிட்டே. அம்மாடி யாரு பாது? புதுசா இருக்கு. மாப்பிள்ளை வீட்டு சொந்தக்கார பொண்ணு. அதான்
எவங்கிட்ட டூப் அடிக்கிற? பொண்ணுக்கு சொந்தம்னு அது சொல்லிச்சு என்கிட்ட. உடையிட்டாளா? அவ உடல, இப்ப நீதான் உடலிட்டு இருக்க. வசமா எங்கிட்ட நீ மாட்டி நூட்ட. வாயப்பா, உனக்கா நான் இலையை புடிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் சாப்பிடுறேன்டா. ஐயோ, நீ சாப்பிட்டா தெம்பா வேலையெல்லாம் பார்க்க முடியும். சாப்பிடுறா. உட்காருங்க, சாப்பிடுங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஒரு இலையை பிடிக்கணும். அந்த போ. ஏய், யாரு பண்றாங்க பாத்தியா? சக்கரண்டா. கல்யாணத்தை பண்றவரே அவர்தான். அங்க ஒரு லட்டு வை, இங்க 2 லட்டு வை. தலைப்பா. கை கெட்டு வாய் கெட்டா போச்சேன். சேவரையா வராது, நான் இருக்கும் தள்ளி போயிடுறேன். எல்லாம் நேரம் பண்றதுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம். எங்க சாப்பிட வந்தீங்களா? ஏன் கிருஷ்ணராவ், உடம்பு செல்லுன்னு லீவ் போட்டுட்டு இங்க வந்துட்டியா? நான் நிஜமாவே உடம்பு சரியில்லாம தான் கஷ்டப்படுறேன். நான் நேரா டாக்டர் வீட்டுக்கு தான் போனேன். அதுக்குள்ள டாக்டர் இங்க வந்துட்டாராம். வயிற்று வலிங்கிற நானு, அவர் வந்து தலைவலிங்கிறாரு. சரி, வயிறு வேணா தலை வேணா, பொதுவா பல்லுக்காவது மருந்து கொடுங்கன்னு கேட்டேன். நான் வந்து அறிவு இருக்க உனக்கு? 4 பேருக்கு பஸ்ஸில் கொண்டு தரீங்க. மரவா கொடுத்தாரு. இப்ப ரெண்டு ரசமா 4வது வாட்டி குடிக்கிறேன். வயிற்ற கலக்குது. நீ போய் 10 நிமிஷத்துல பாயசம் கொண்ட. அதங்க சகரா சகரா எங்கடா போன? ஏன் இப்படி ஓடி ஓடி ஓடிற? வரதட்சணை ஏதாவது பாக்கியா? ஏன் கடந்து அல்லாடுற? கெட்டி மாடா சங்கரா, தங்கச்சி கடத்துல தாலி ஏறியாச்சு. அப்புறம் என்ன, நிம்மதியா ஒரு பெருமூச்சு விட வேண்டியதானே? போய் சாப்பாட்டு பந்தி கவனி. நானு முதல்ல இந்த தேவரையாவை பேக் பண்ணி அனுப்பிச்சுடுறேன். அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு கையும் உள்ள காலும் உள்ளாம ஏதோ தேவை. ராங்களா, நான் பாக்குறேன். தேவரையா, எல்லாம் கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு. வெத்தலை பாக்க எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு புறப்படுறது. ஸ்டேஷன்ல ரொம்ப வேலை இருக்குமே, நான் வேற டியூட்டில இல்ல. 203. சங்கரா 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 சங்கரா, பாப்பா உட்கார். நான் உட்கார வரல, டியூட்டி மேல வந்திருக்கேன். டாக்டர் கிட்டையும் வக்கீல்கிட்டையும் தான் உண்மையை சொல்லமாக்கணும்னு போலீஸ் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு. நான் உன்னை பிடிச்சிட்டேன். நான் கேட்கிற கேள்வி இருக்கலாம், ஒழுங்கா மரியாதையா டக்கு டக்கு பதில் சொல்லிட்டு வரணும். என்ன தப்பு பண்ணிட்டு இப்படி மாட்டிட்டு முடிக்கிறேன்? அவன் ஏன் உன்னை அடிக்கடி வந்து மிரட்டுறான்? தாடிக்காரன்னா கருப்பு தாடியா வெள்ளை தாடியா? முடிக்கிறான் முடிக்கிறான். டாக்ஸி டிரைவர்னா தியேட்டா அம்பாசடரா? தவிக்கிறான் தவிக்கிறான். நம்பர் என்ன? எம்டியூவா எம்டிஏவா? தடுமாறுற தடுமாறுற. என்னடா வளர்ற? யாரு இதெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லு? யாராவது சொன்னாத்தான் நாங்க பிடிப்போம் நினைக்கிறியா? என்னமோ இந்த தடவை உன் குழந்தை சொல்லிடுச்சு. என் குழந்தை யார் சொன்னா நாங்க பிடிப்போம்? என்ன தாடி என்ன கார்? ராஜி, அவங்க என்ன சொன்ன? அந்த போலீஸ்காரிட்ட என்ன சொன்ன? அந்த டாக்ஸி டிரைவர் அன்னைக்கு வந்தானே, அதான்பா சொன்னேன். யார் நம்ம வீட்டுக்கு வரல? அந்த தனியா அழைச்சிட்டு போய் அந்த ரூம்ல பேசுனீங்களே, என்ன உணவா? யாரு கூட பேசுற? அவன் என் கார் பிஸ்கட் பாக்கெட் கூட வாங்கிட்டு வந்தானே. குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிறது உனக்கு தெரியாதா? கண்ட புத்தகத்தை படிக்காதுன்னு சொன்ன கேட்கறா? துப்பறிஞ்ச நாவலையும் மர்ம நாவலையும் படிச்சுட்டு அதே மாதிரி சம்பவங்கள் நம்ம வீட்டுல நடந்ததா கற்பனை பண்ணிட்டு அவன்கிட்ட உளறிட்டான். வேண்டாம், இந்த புத்தகத்தெல்லாம் நீயே படிச்சுப்பா. அந்த மாதிரி சம்பவங்கள் வருதான்ப்பா. சிவராமா, ஸ்மசானத்தில் முத்தம், கத்தினுடைய ரத்தம், பெயின் கரத்தில் பெண், சிங்கப்பூரில் ஜீவம்பா. நான் உன்னை நம்புறேன்டா. வீட்டுல யாரும் இல்ல? என்ன வேணும்? இந்த வீட்டுல கல்யாண தரகர் இருக்கதா கேள்விப்பட்டேன். கல்யாண தரகரா? வீடு மாறி வந்திருப்பீங்க. 12ஆம் நம்பர் வீடு தானே? ஆமா. இந்த வீட்டை தான் சொன்னாங்க. அவர் பிள்ளையாரு கூட சாமர்த்தியமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வரான். சும்மா நிறுத்துங்க. எங்க வீட்டுக்காரரும் உங்கள மாதிரி இன்ஸ்பெக்டர் தான். இந்த ஊர்லயா? யார் அவரு? வெட வெடன்னு இருப்பார். புல் தடிக்குனா கீழே விழுந்துருவார். என்ன சிரிக்கிறீங்க? புல் தடிக்கு கீழே விழுந்தாரு, ஒரு பெரிய கொலைகேச கண்டுபிடிச்சாரு, இன்னைக்கு பெரிய இன்ஸ்பெக்டரா இருக்காரு. எனக்கு தெரியாம புல் தடிக்கு கீழே விழுந்து கொலைகேச கண்டுபிடிச்ச இன்ஸ்பெக்டர் யாரு? எங்க வீட்டுக்காரர் தான். ஆண்டவன் மாறி மாறி அவதாரம் எடுக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ட்ரெஸ் மாத்தி மாத்தி போடுறது? கடவுளே, தோல்சி தோல்சி சீக்கிய தோல்சி. விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன விஷயம்? சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷனுக்கு என் பேர் அடிபடுது. அப்படியா? ஆமா, அந்த ப்ரமோஷனை வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு கெஞ்சுறாங்க. ஆமா, இப்பதான்
ஒரு ப்ரமோஷன் வந்திருக்கு, அதுக்குள்ள அடுத்தாப்புல இன்னொரு ப்ரமோஷனா? மத்தவங்க எல்லாம் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? ஜோஷி நீயே சொல்லுமா, நான் இன்ஸ்பெக்டராவே இருக்கட்டுமா இல்ல மேல மேல போட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, ரொம்ப திருஷ்டி பட்டுடும். கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது. கரெக்ட். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கண்ணடி படாம எவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குது? ஆமா, முன்ன உங்க ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருந்தாரு தேவரையா, அவர் இப்ப என்ன ஆனாரு? ஆமா, தேவரையா கிழிச்சாரு. அதான் அப்பவே சொன்னனே. இப்ப கொஞ்சம் சொல்லுங்க. எப்பவெல்லாம் சொல்லுவேன், எனக்கு என்ன பயமா? அந்த சரியில்லம்மா. இந்த பாரு, எந்த கேஸ கண்டுபிடின்னு சொன்னாலும் போதும், நாயா கொண்டாடுறா. யாயா எல்லா கேஸுக்கும் நாயா கேக்குறீங்க, நீயா யாயா கண்டுபிடிக்கப்படாது, அட போயா அப்படின்னுட்டாங்க. இப்போ அந்த ஸ்டேஷன்லயே நான் தான் இன்ஸ்பெக்டர். ஏயா 203 என்ன மன்னிச்சிருங்க, உங்க கால விடுதலை கால கொண்டாங்க. ஐயோ தேவரையா, என்ன மன்னிச்சிருங்க. எழுந்துரு. நான் மாட்டேன். 203 என்ன இங்க ஒரே குழப்பம்? நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சார் குழப்பமே. இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டு ஊரை ஏமாத்தையா நீ? ஊரை ஏமாத்தல சார், வீட்டுக்காரி மாத்திரம் தான் ஏமாத்துறேன். கல்யாண தரகர் வேலை வேற, அதிகப்படியா சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணேன். தர்ஷி சார் போனதுக்கு அப்புறம் கால விடுறேன் சார், என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன். உங்க முன்னாலேயே அவ கால விடலாமா? 203 போதும் கொதிக்குது. அரே மெக்கானிக், வண்டி ரெடியாப்பா? வண்டி ரெடி இல்ல, டீ ரெடி. களைச்சு போய் வந்திருப்ப, சுட சுட ஒரு கிளாஸ் டீ அடி. புடி. அடடே, மெக்கானிக் ஷாப்ல டீ சப்ளை கூட நடக்குது. பரவாயில்லை. அரே என்னது? அரே மாணிக்க, என் வண்டி ரேடியேட்டர் கொதிக்கிட்டு கூல் பண்ணி கொடுன்னா, என் வண்டியில டீ போட்டு என் டீ குடுக்கறியா நீ? இது என்ன சார், இல்ல வண்டியில சமையலே செய்யறாரு இவரு. கைமா பிடிக்குமா உனக்கு? செய்வடா, ஊரா விட்டு வண்டி பெருசா இருந்துச்சுன்னா குடும்பமே நடத்துவாங்க. என்னையா பெரிய வண்டி கொண்டாந்துட்ட? தீப்பெட்டிக்கு 4 சக்கரத்தை மாட்டி விட்டுட்டு வண்டியா காயலாங்கடையில கடக்க வேண்டியது இங்க போட்டு கழுத்து இருக்கிறியா? ரொம்ப துணிச்சலியா உனக்கு? உன் வண்டி எவன் ஏறுவா? எதை நம்பியா கடை வச்சிருக்க? ஒண்ணு பண்ணு, ஆரணை கழட்டி கையில எடுத்துக்க, ரோடு பூரா அடிச்சுக்கிட்டே போ. ரோடு எல்லாம் கிளியர் ஆகும், தாராளமா நடக்கலாம். போயா, வண்டியை கொண்டு போய் கூவாத்துல ஊற போடியா. சரியா? அரே மாணிக்கம், உன்னை நான் கூவாத்துல ஊற போல, நான் சிங்கி இல்ல. உன்னையால சிங்கி இல்லைன்னு சொல்ல, வண்டியை தாரியா வண்டி இல்லைன்னு சொல்றேன். அரே என்ன வேண்டாலும் சொல்ல, நான் போச்சுக்கிறேன். என் வண்டி ஒண்ணு சொல்லாதே. என் வண்டி ஏலத்து மேல 3 தப்பா சத்தம் கொடுத்து எடுத்தது. ஆமா, ஏலத்துல 3 தப்பா. இப்ப ஏலத்துல விட்டா ஒரு சத்தம் கூட வராதியா? வர்ற சத்தம் பூரா வண்டியில நிறைய வரும். நல்லா இருந்துச்சு, அதையும் கத்துட்டு. அரே மாணிக்கம், ரேடியேட்டரை கூல் பண்ணல, இங்க கொலை விடும். நிறுத்தல, உன் ஹார்ட் நிறுத்துவேன். அவ சொல்றதோட சரி, நான் செஞ்சே காமிப்பேன். என்ன அவளை ஈஸியா நினைச்சுட்டா? ஏன் மேலையா? ஓவிட்டையிலே இவங்கிட்ட முதல்ல சட்டி. ஏன் வண்டியை சரி செய். என் வண்டியை சட்டி. ஏன் வண்டியை சரி செய். வண்டியை விட்டுட்டு போறேன், சாயங்காலம் வருவேன், ரிப்பேர் செய்து வை. பாவம், உனக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுத்துட்டேன். புவர் பாய். ஏழை பையன்னு சொல்றாங்க. இவனையா? நோ, உன்னைத்தான் பாய். என்னடா இந்த பொம்பளை, வெள்ளக்கார பொம்பளையா இருக்கிறா, கரக ஆடிட்டு போறா. யார பாத்திர, யார பையன் சொல்லிட்டு போறா அந்த அம்மா? உங்களை பத்திதான். நானாடா? ஊர்ல 5 காணி நிலம் இருக்கு, 3 தென்னை மரம் இருக்கு, 2 வீடு இருக்கு, 5-6 கார் இருக்குடா. இங்க இருக்கா? அரே மாணிக்கம், நம்ம நிக்கிறான் பையன்கிட்ட போய் லடாய் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். முதல்ல நம்ம வண்டி ஏர் கண்டிஷன் போல கூல் பண்ணி கொடுமா. சிங்கு வெறுங்கையில முடம் முட சொல்றியா? ஒரு 5 10 அட்வான்ஸா கொடுத்தேன்னா ஏர் கண்டிஷன் என்னையா செத்த போன மாதிரி ஜில்லுன்னு ஆக்கிடுற வண்டிய. 5 10 என்ன தடவர? மாணிக்கம், பர்ஸ வீட்டு மேலே வச்சுட்டு வந்துட்டேன். வீட்டு மேல வச்சுட்டு வரதுக்கு அப்புறம் இங்கேயா பாக்கெட் தைக்கிற? மறந்துட்டேன்பா. சில்லறை இல்லாம சொக்கா போட்டு வர. வந்த உடனே துரைக்கு கோவம் வருதா? டீ போட்ட வண்டியில என்ன எப்படி பிடிச்சி தூக்குனா இப்படி? அரே என்னால முடியாது, அது வேற. தாயா, உன் கண்டிஷன் சரியில்லை, வண்டி ஏர் கண்டிஷன் பண்ணணுமா? தாயா, வந்த உடனே சத்தம் போட்டிய வண்டியில குடுத்தன வைப்பேன்னு
நீ பணம் கொடுக்கல இந்த வண்டியில ஆரம்பிப்ப. அரே மாணிக்கம், நம்ம வண்டியிலே குடித்தனே வச்சிடாதே. அம்மல் பணத்தோட வர்றான், இப்ப வர்றான். போயா பணத்தோட வா. எங்கிட்ட வச்சுக்காதயா. மெக்கானிக் மாணிக்கமா மசாகா. நான் இங்க இருக்கும் போது எந்த வண்டி வந்தாலும் அலறும், எவன் வந்தாலும் அலறணும். திருப்பி ஏறா சோமாரிடே. வாடா. இதெல்லாம் என்ன கலாட்டா? அது நீங்க இல்லாதனால இவர ரிப்பேர் செய்ய ஆரம்பிச்சிட்ட. ஏண்டா கம்பெனிக்கு இருக்கிற நல்ல வேற கெடுத்துறதுன்னு வச்சிருக்கியா? அது கூடிய சீக்கிரம் நடக்கும். ராதா, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கியா? ஆமா, இது பாருங்க, நாம இனிமே சந்திக்க முடியாது. எனக்கு தெரியும், பொம்பளைங்களே இது மாதிரி தான் பேசுவாங்க. அப்பதான் காதல் வளருதுன்னு அர்த்தம். ஐயே, அது இல்ல. நான் சொல்றது சத்தியமா உண்மை. செய்ய கிளாஸும் முடிஞ்சு போச்சு. ஏன் தைக்கும் போது துணியை கிழிச்சு விட்டியா? துரத்தி விட்டாங்களா? பாடமே முடிஞ்சு போச்சு. நான் இனிமே வீட்லயே அடைஞ்சு கிடக்க வேண்டியதுதான். ரொம்ப நல்லதா போச்சு. அனாதைகளா ரோட்ல சந்திக்கிறத காட்டில இனிமே வீட்லயே பாத்துக்கலாம். ஐயோ, தவறி கூட வீட்டுக்கு வந்துடாதீங்க. ஏன் வேற வேணாலும் வரானா? உங்க அப்பா இருப்பாரு. உங்க அப்பா இருந்தா எப்பமா முடிச்சுட்டு இருப்பாரு? தூக்கவே மாட்டாரா? தூங்குவாரு. அப்ப அம்மா காவல் இருப்பாங்க. அம்மா தூங்கினா அப்பா காவல் இருப்பாரு. உங்க அம்மாவுக்கு தானே அப்பா காவல், உனக்கு? ரெண்டு பேருமே எனக்கு தான் காவல். மாத்தி மாத்தி இருப்பாங்களா? ஒண்ணு பண்ண, பையன் தூக்கிட்டு வந்துட்டேன். வந்தது வந்த இப்படியே பொடி நடையா புறப்பட்டுருவோமே. உலகத்துல எங்க போனாலும் எங்க அப்பா கிட்ட இருந்து தப்ப முடியாது. மை போட்டு பாப்பானா? எனக்கு பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. விவரமா லெட்டர்ல எழுதுறேன். நான் வரேன். தாடா தாடா, லெட்டர்ல சந்திக்கலாம். நேர்ல வந்தா பேச மாட்டாங்க. லெட்டர்ல இதுக்குதான் அப்பா அம்மா இல்லாத அனாத பிள்ளைகளை காதலிக்கணுங்கிறது. ஐயோ, நீங்களா? ஏண்டி முண்டா முண்டா, உன்னை தரைய கிளீன் பண்ண சொன்னா என் தலையவா கிளீன் பண்ண சொன்னேன்? இல்லீங்க, தீ பிடிச்சு எரிஞ்சு. என் தலையிலயா தீ பிடிச்சது? இல்ல, ஒரே புகையா வந்துச்சு. சுருட்ட பிடிச்ச. அது எனக்கு எப்படி தெரியும்? நீங்க சொல்லிட்டு பிடிக்கணும். இனி எதை செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யறேன். ஐயோ, நான் இப்ப ஆபீஸுக்கு எதை போட்டுட்டு போறது? ஐயோ, துணியெல்லாம் வண்ணாங்கட்டிலாம் போட்டுருக்காங்க. நாளைக்கு எல்லாம் கொண்டு வருவேன். அப்ப நாளைக்கே போஸ்ட் ஆபீஸ் போன்னு சொல்றியா? உங்க அப்ப கணக்க புள்ள வேலை பார்த்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். கவர்மெண்ட் உத்தியோகம் கரெக்டா போறேன்னா சீட்டை கிழிச்சிருவான். ஏங்க இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்றதா? ஒரு பக்கெட் தண்ணி கொண்டா. தண்ணியா எதுக்கு? இதே இடத்துல கொட்டு முண்டா. போடி, பழைய யூனிஃபார்ம் இருக்கு, எடுத்துட்டு வந்து தொலை. ஐயோ, அது இப்ப இங்க இல்லீங்க. இங்க இல்லையா? இல்ல. என்ன உங்க அப்பனை கொடுத்துட்டியா? போய் அதைத்தானே அவருக்கு கொடுக்கணும். அதை போட்டுட்டு நீ இதை வாங்கிட்டங்க. எதை போட்டு எதை வாங்கினா? இந்த பக்கெட் உங்க கையில இருக்கு பாருங்க, அதை வாங்க. நான் பழைய துணியை போட்டுட்டு. யார கேட்டு போட்ட? ஏனுங்க, பழைய துணி போடுறது கூட அவங்கள கேட்கணும். ஓஹோ, புதுசு போட்டா கேப்ப போல இருக்கு. ஜவுளி கடைக்கு போயிட்டு வரேன். ஒண்ணும் சலிச்சுக்காதீங்க. எவ்வளவு பணம்னு சொல்லுங்க, எங்க அப்பாவை உடனே அனுப்ப சொல்றேன். உங்க அப்ப கோடீஸ்வரன் சொன்ன உடனே அனுப்பிச்சிருவான். கோடி முண்டா. இந்த பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் எங்க அப்பாவே இழுத்து பேசாதீங்க. உங்க அப்பனை நான் ஏண்டி எழுக்கிறேன்? உங்க அம்மா எழுப்பா. ஆமா, இழுப்பா. அவர் மட்டும் அந்த காலத்துல மனசு வைக்கலன்னா நான் உங்களுக்கு கிடைச்சிருப்பேனா? ஐயோ, பெரிய பொக்கிஷம் கிடைச்சு போச்சு எனக்கு. ஆமா, இப்ப அப்படிதான் இருக்கும். நானும் கவனிச்சுக்கிட்டு தான் வர்றேன். நீங்க முந்தி மாதிரி என்கிட்ட கொஞ்சம் கூட பிரியமாவே இல்ல. இப்ப என்னத்த நான் சொல்லி விட்டேன்? சந்திரமதி மாதிரி ஒப்பாரி வைக்கிறேன். என் தலையில பக்கெட்டை போட்டுட்டு அது தொலையட்டும். உன் மவ எங்க? தைய கிளாஸுக்கு போயிருக்கான். இது அவளத்தான் போக கூடாது சொன்ன. ஏன் போனாவ? போகாம வீட்டுல இருந்துட்டு என்ன செய்யறதா? இது சமைக்க கத்து கொடுக்கறது. ஆனா நான் சொல்லீங்க, ராதா கேக்குறா. ராதாவா? எப்ப வந்தா இவா? உன்னதான் மறுபடியும் வெளியில போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. இல்லப்பா, வந்து வந்து மாணிக்கத்தை பார்த்து. மாணிக்கம்? அவன் யாரா மாணிக்கம்? ஐயோ, மாணிக்கம் இல்ல, மாணிக்கவல்லி. என்னோட ஸ்கூல்ல படிச்சாலே அவ. உன்னோட எவ்வளவுதான் படிச்சான், எனக்கு என்ன தெரியும்? நான் இனிமே அவனை வந்து பார்க்க முடியாது. நீ வேணும்னா என்ன வீட்டுல வந்து பாரு மாணிக்கவல்லின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மாணிக்கவல்லியும் மராதவல்லியும் இனிமே வெளியே தருவ போனா காலை வெட்டி விடுவா. இவளுக்கு ஏத்த ஒரு அம்மா. கோவத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. போடி. கோவத்துக்கு குறைச்சல, வேற எதுல குறைச்சல்? என்னடா முன்னும் பின்னும் போற? டிரைவிங் ஸ்கூலா? பேசாம
பாத்தீங்களாமா, வண்டியில எந்த கோளாறும் கிடையாது. அப்போ கோளாறு எல்லாம் இங்கயா? யாரு இந்த அதிக பிரசங்கி? கோச்சுக்காதீங்க, அவன் என்னுடைய அசிஸ்டன்ட். பேருதான் அசிஸ்டன்ட், ஆனா எல்லா வேலையும் நான் தான் பாக்குறது. இவர் வெறும் மேற்பார்வை, மேஸ்திரி. சரி சரி, என் வண்டியில ஏதோ சம்திங்கிறா, சரியா கவனிங்க. மன்னிக்கணும், எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னடா புரிஞ்சு போச்சு? இந்த வண்டிக்கு யாருங்க டிரைவர்? செல்ஃப் டிரைவிங். நீங்க தான் ஓட்டுறா? அப்ப முக்கியமா மாட்ட வேண்டியது மாட்டிட்டா சரியா போயிடும். பணம் வாங்கல, சீக்கிரம் கொண்டு வந்து மாட்டுகளே. இதோ டேய், என்னத்தரா மாட்ட போற? வேற என்னத்த சொல்றா? எல்போ. யூ மேனர்லெஸ் ப்ரூட். ஏடா, நீ பாட்டுக்கு எல்போட கொண்டே மாட்டிட்டியே. பெரிய வீராதி வீரன் நினைப்பா. அவன் யார் தெரியுமா? சொன்னால டிரைவர்னு. அவங்க அப்பா யார் தெரியுமா? கிளீனரா? ஆமா, கிளீனர். முதல்ல உன்னை வந்து கிளீன் பண்ண போற. போடா. யாரப்பா அது? மாணிக்கம். மாணிக்கம் மேல இருக்கிறாயா? கூப்பிடப்பா, லெட்டர் வந்திருக்கு. ஏண்டா பாதி, இதுக்கு வந்து சர்க்கஸ் கம்பெனில பார் விளையாண்டுட்டு இருந்தியா? எனக்கு எல்லா விளையாட்டும் இங்கதான்யா. இது என்ன சர்க்கஸ் கம்பெனியா, ஒர்க் ஷாப்பா? அதெல்லாம் எதுக்கியாயோ? ஏயா லெட்டர்னு சொன்னி எங்க? அட பாவி, ஒன்ன பிடிக்க போறேன்னு சொல்லி எல்லா லெட்டரும் கீழே விழுந்துருச்சுடா. மாணிக்கம் எங்க? யார் நீ? நான் தாயா மாணிக்கம். முண்டா முண்டா, முதல்ல சொல்லப்படாது. குடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு வசதியா படுத்துக்கிட்டு இருக்கிறியா? கொஞ்சம் புடிச்சுக்கியா? எலை, ஏன் நீங்க கையுமா இருக்க? நான் என்ன போஸ்ட் ஓட்டுவேனா, போஸ்ட் மேனா? இறங்கடா, இல்ல கூட விட்டுருவேன். ஐயோ விட்டுறாதயா. இறங்கினதுக்கு அப்புறம் ஏடி கொஞ்சம் ஓரமா சாச்சி வச்சிரு. நானு ஆமாயா. இறங்கடா. ஏடி மேல ஏறிக்கலாம் ஆளுகளை பாரு. இங்க கொண்ட அதையா என்ற உனக்கு அந்த உத்தியோகம். இந்த கையெழுத்த போடு. நீயே போட்டுக்கியா? கடா பாவி, 7 வருஷம் நான் உள்ள போனேன்டா. எனக்கு கையெழுத்து போட முடியாதியா? கை சுளிக்கிருக்கா? ஐயா எழுத படிக்கவே தெரியாதியா? தெரியாதா? மூக்கு மோரையாவது சுத்தமா இருக்க, ஒத்தி எடே. ஏய், என்ன கோயில் பிரசாதமா கண்ணுல ஒத்திக்கிற? வெள்ள நேட்டா, கட்ட வெள்ள நேட்டு. யோ இப்படி வாயா. யாரப்பா இது? ஒரு கோணப்ப ஒரு இங்க இருந்து அங்க வர்றோம், இங்க இருந்து அங்க போறோம். பரட்டி எடு. இதுலயா? வேற எதுல? முகத்திலயா? எப்படியா? அட போயா. ஏண்டா, புரட்டுற லட்சணமா இது? போஸ்ட் ஆபீஸ்ல என்ன புரட்டி வேணடா? ஐயோ, நீ ஒரு மனுஷன், உனக்கு ஒருத்தன் கடுதாசி எழுதுறான், அதை வேற கொண்டாந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆளு. இந்த கடுதாசி அறிவு வேணும், சொல்றவனுக்கு வேணும். அரே என்னடா சொன்ன? எனக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு தெரியுமில்ல. வெறும் காயத்தை கொடுத்துட்டு போயிட்டா யார் படிக்கிறது? போஸ்ட்மேன் தபால கொண்டாந்து தான் கொடுப்பான். படிக்கிறதுக்கு ஒரு ஆள் சம்பளத்துக்கு வச்சுக்கோ. நீயே இருந்துக்கியா? நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல எனக்கு சம்பளம் வேற கொடுக்குறியா? படிச்சு காமியா. மரியாதையா கேடுறா. அப்படி கொண்டா. அப்படி மெக்கானிக் மாணிக்கம், நம்பர் 22, கண்ணன் காரேஜ், சென்னை 26. யோ கவரியா படிக்க சொன்ன உடனே உள்ள போயா. உள்ள நீ என்னத்த கொடுத்து கிழிக்க போறியோ? உள்ள வேற போகணும், வெளியில வரணும்ன்ற. அன்பு தெய்வத்திற்கு அடிமை ராதா. அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இருந்தாலும் என்ன எழுதியிருக்கேன் படியா. அன்பு தெய்வத்திற்கு அடிமை ராதா எழுதுவது உனக்கு இல்லடா, கோயிலுக்கு. ஐயோ, அவ என்ன தெய்வமா நினைச்சு எழுதியிருக்கிறா. ஓஹோ, மெக்கானிக் தெய்வம் புதுசா இருக்க. அன்பு தெய்வத்திற்கு அடிமை ராதா எழுதுவது. மாணிக்கம், அதுல பாரு, 1942 ஏரிக்கரை மேல நிப்பேன். எங்களவ ஓடி வருவா பாரு, ஓட்டம் கண்கொள்ளா காட்சி. ஏரிக்கரையில ஓடினோட விடுங்க, கவர்ல இருந்து வந்தாலே அவ என்ன ஆனா? கவரை விட்டு வெளியில வந்திருக்கா. தங்களை சந்திக்க முடியாமல் தவிக்கிறேன். இதே மாதிரி தான் பாரு மாணிக்கம், 3 மைலுக்கு அந்த பக்கம் நிப்பேன். ஓட்டமா ஓடி வருவா பாரு. ஐயோ, ஒரே ஓட்டப்பந்தய காதலா இருக்குது. இத படிங்க. தமயந்திக்கு ஓர் அன்னம், ராமனுக்கு ஓர் அனுமான், தூதுக்கு உதவியது. எனக்கு யாருமே இல்லை. அனாதையா? அனாதையா இருந்தா தான் பரவாயில்லையே, எப்போ விஷயம் முடிஞ்சிருக்குமே. மேல இந்த கடிதம் நான் விடும் தூது. எங்க அப்பா முன்கோபி, முரட்டு ஆசாமி. அதுல பாரு மாணிக்கம். ஐயோ, மறுபடியும் 1942 43 நினைக்கிறேன். மாரியம்மன் திருவிழா நடக்கு. மதில் மேல ஏறி குதிச்சு மீனாட்சி அருவாளோட அப்ப வந்தான் பாரு. ஓடி இருக்கும் பாரு ஓட்டம். என் முட்டி தேஞ்சு இன்னும் சரியா. மேல அத்தான் என்னடா அது? தெய்வத்திலிருந்து அத்தானுக்கு வந்துட்டா. நாளை மாலை 5 மணிக்கு எலியட் பீச்சில் சந்திப்போம், காத்திருப்பேன். பார், 4:30 மணிக்கெல்லாம் போ, பாவம் காத்திருப்பான்.
நான் போக மாட்டேன். அவங்க அப்பா வெட்டுக்கத்தியோட நிப்பானே. ஏன்டா கோழை காதலிச்ச? நான் வர்றேன், உன்னை கூட்டிட்டு போறேன். அவங்க அப்பனை நான் பாத்துக்கிறேன். பொண்ணை நான் பாத்துக்கிறேன். வர்றேன். எலியட் பீட் 5 மணி. அப்பா அருவாள். போஸ்ட்மேன் துணை. கடவுள் தான் காப்பாற்றணும். என்னங்க? யாரே? நான் தான். என்னது? என்ன விளையாட்டுதான்? என்னங்க இது? என்ன இதெல்லாம்? அச்சச்சோ, உன்னை பார்த்தவொடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. மிஷின் தான் ஓடிச்சாக்கும். மன்னிச்சிரு, சரி பண்ணிடுறேன். இது ஐயோ கொஞ்சமா கொஞ்சமா. ஐயோ என்னது இங்க? ஐயோ குயில் மாதிரி ஆயிட்டா. நீ குளிக்கிறது பெட்டர். வேண்டாம் மாணிக்கம், ஒண்ணும் பயப்படாத. வந்திருக்கிறது எங்க வாதியார் தான். சும்மா தைரியமா வாங்க. மிஷின் ஆஃப் பண்ணிட்டேன். இது ஒரு காரு, இதுக்கு ஒரு பெயிண்ட், இது அடிக்கிறதுக்கு ஒரு ஆளு. இது என்னமா ஆட்டோ ரிக்ஷாவே காரா மாத்தின மாதிரி இருக்க? என்னையா நீ? யாரோ 2 பேர் கொண்டு போட்டாங்க. போட்டா பெயிண்ட் அடிச்சு விடுறது. ஆமா, என்னையா ஆளையா காணோம்? ஆளா காணாமா? 3 நாளா வெளியில தலை நீட்ட முடியலடா. கை காலு போட்டது போட்ட மாதிரிக்கே இருக்கு. அப்படி போட்டாருங்களா? தான் தெரியுமே, அதையா கலப்புற? அம்மாளியா? ஆமா, இங்கேயே வந்தாச்சா? வந்தது மாத்திரம் இல்லையா, சதா அப்பனே நினைச்சு நடிக்கிட்டு நிக்குது. சரிதான். பொண்ணு வளர்க்க தெரியாத முட்டா பைய போல் இருக்கு. நானா இருந்தா பொண்ணே பெற்றிருக்க மாட்டேன். பெற்றிருக்கேன், இருக்க. எனக்கு தெரியாத. எனக்கு தெரியுமே. உனக்கு தெரியாம எப்படியா? ஒழுங்கா பொண்ணை கட்டி கொடுப்பேன், இல்லைன்னா கைய காலை வெட்டி போடுவேன். பலே, உன் வழி வருமாயா? எந்த பயலுக்கு வரும்? சொல்லுவனே, அடிக்கடி 1942 இவர்தான் என்னுடைய குரு. தெரியுமா வாத்தியா? இல்ல, படிக்கிற காலத்துல படிப்பை விட்டு பாக்குறவரையெல்லாம் ஏன்டா வாத்தியார் வாத்தியார் உயிரை வாங்குற? வாழ வைக்க வந்த தெய்வம், கும்பிடு. இருக்கட்டும் இருக்கட்டும், தைரியமா கும்பிடு. ஏன் தயங்குற? உங்க அப்பா மாதிரி ஜடம் இல்ல, கும்பிட்டுக்க. அந்த பக்கம் திரும்பியே நில்லு, இந்த பக்கம் வேணாம். இரு வர. ஆமா, இந்த பொண்ணுக்கு முகம் இருக்கா? இப்ப காமிச்சதையா? என்னத்த காமிச்சது? முகம் கருப்பா இருக்குன்னு சொல்றியா? கருப்போட மட்டும் இல்ல, பயமா வேற இருக்கு. யோ, யார் யா நீ? கொஞ்சம் இடியா கழுவி காமிக்கிற, அசந்துருவேன். தங்க விக்கிரம் மாதிரி ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னு சொல்லி சர்டிபிகேட்டா கொடுப்பேன். இரியா நிஜ உருவத்தை காட்டுறேன். இறப்பா, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? சரி விடு. நான் ஒரு முக்கியமான விஷயமா உன்கிட்ட சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். என்ன? என் பொண்ணை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாளைக்கு வர்றாங்க. நீயும் வரணும். ஏன் நான் எல்லாம் இருக்கியா? யாரா அவன்? சிநேகிதக்காரனா நீ? மரியாதைக்காவது வர்றேன்னு சொல்லப்படாது. யோ, உன் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சுட்டா அப்புறம் ஏன் கதை என்ன ஆறுது? கவலைப்படாத, உனக்கு சௌரியப்பட்டா 2 ஒண்ணா வச்சு போடலாம். சௌரியம் இல்லையா? ஒன்னாவே வச்சிருக்கியா? சரி, அவ அப்பா அட்ரஸ் சொல்லு, நானே மோதி பாக்க. ஐயோ, அதெல்லாம் தெரியாது. இரு, கேட்டு சொல்றேன். இந்தா அந்த முகத்தை பழையபடியும் திருப்பாத. நாளைக்கு அட்ரஸ கேட்டு வை, நான் வர்றேன். சரி. தாதா, தங்கமான மனுஷன், எனக்காக எவ்வளவு உதவ வாங்கியிருக்கான் தெரியுமா? அவன் முன்னால உன் முகம் இப்படி ஆயி போச்சு. உன்னை கருப்பு பொண்ணு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கான். நல்ல வேளை, கடவுள் புண்ணியத்துல என் முகம் கருப்பா மாறினது ரொம்ப நல்லது. நீங்க தப்புனீங்க. இல்லன்னா உங்களை மடி மேல தூக்கி போட்டு கொடல உருவி மாலையா போட்டுட்டு இருப்பாரு நேரம். ஏன் நாடகத்துல நரசிம்மாவதார வேஷம் கட்டவனா? மண்ணாங்கொட்டி. அவர் யார் தெரியுமா? தெரியுமே, தபால்காரன். அது மட்டும் இல்ல, எங்க அம்மாக்கு புருஷன். சரி. எங்க அப்பா. என்ன விட்டுருங்க, எனக்கு அவசர வேலை இருக்கு. அரைஞ்சு பல்ல உடச்சு மெனக்கட்டு கூட்டு வந்திருக்க. அவசர வேலை எங்களுக்கெல்லாம் இல்லையா? இரு வரேன். ஐயோ, என்ன நடக்க போதோ? இரு வழங்குறானே. இருந்த தர வரலாம். போயிட்டா நெருங்கையோட போயிருக்கான். எந்த இடத்த கொண்டு போறானோ? உயிர் போறது நிச்சயம். ஆமா, ராதா, சீக்கிரம் ஆகட்டுமா? மாப்பிள்ள வந்துட்டாரு. இந்த பாலா போன மனுஷன் வந்தா உங்களை உட்கார வச்சுட்டு எங்க போய் தொலைஞ்சாரு தெரியலையே. சீக்கிரம் சீக்கிரம். வாங்க தம்பி, சௌக்கியமா? சௌக்கியம். உங்க கூட யாரும் வரலீங்களா? வந்தார தலப்பா கட்டிட்டு இரு வரேன்ட்டு உள்ள போயிருக்காரு. எங்க வீட்டுக்காரரை சொல்றீங்களா? அவர் இல்லைங்க, உங்க கூட யாரும் வரலையான்னு கேட்டேன். ஏன் நான் ஒருத்தம் போறாது? எது பார்த்தாலும் நான் தான் அனுபவிக்க போறேன். சரியா சொன்னீங்க. மாப்பிள்ள இருங்க, பாரு. மாப்பிள்ளையா?
அவனடா நான் இரு வரேன் போயிருக்கான், இவங்கடா நான் மாப்பிள்ளை இரு வரேங்கிறாங்க. எங்க கொண்டு போய் விட போதோ தெரியல. என்னங்க அது? என் கண்ணை நம்ப முடியலையே. ராதா, எனக்கும் அப்படித்தான். அப்பா கிட்ட விவரத்துல சொல்லிட்டீங்களா? நான் ஒண்ணுமே சொல்லல. உன் சைடு எப்படி? நான் ஒண்ணுமே சொல்லலையே. இது ஒண்ணுமே சொல்லலையா? ஏன் இப்படி முறைச்சு பாக்குறீங்க? பசி போல இருக்கு, கபகபன் சாப்பிடுங்க, எல்லாம் நல்லபடியா முடியும். எனக்கு என்ன பண்ணதா? ஆமாங்க. ஐயோ வேண்டாம். ஏங்க? இல்ல, மைசூர் பாக்கு லட்டுக்கு மத்தியில மூசுட்ட வச்சிருக்குது. உங்க அப்ப எலிப்பாசானத்தையே கலந்துருப்பா இதுல. சேச்சே, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ராதா, ராதா, போய் காப்பி பண்ணி கொண்டாமா? தண்ணி போதுங்க. என்னங்க அப்படியே வச்சிருக்கீங்களா? பலகாரத்தை சாப்பிடுங்க. இருக்கட்டும். ஏனுங்க தம்பி, உங்க சித்தப்பா பிள்ளைக்கு பைத்தியம் முடிச்சிருந்ததே, அது இப்ப எப்படி இருக்குதுங்க? புள்ளைய விட்டுருச்சு, சித்தப்பனையே பிடிச்சிருக்குது. இப்போ அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? துணி எல்லாம் கழிச்சுக்கிட்டு கல்லெடுத்து அடிக்கிறாரு. ஐயோ, மீனாட்சி, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளையோட பேசிக்கிட்டு இருக்கானுங்க. மாப்பிள வந்தாச்சா? ஆமா மாமா, நானும் அப்பாவும் சேர்ந்தே வந்துட்டோம். வாங்க வாங்க. ஏப்பா நம்ம கையில ரயில் கூஜா வச்சிருந்த மாதிரி எங்க? பொள்ளாச்சி ஸ்டேஷன்லயே மறந்து வச்சுட்டோம்டோ. இப்போ ஒளி பேசுற வழியில யாருக்காவது வித்துட்டு இருப்ப. என்ன வாசல்லே தகராறு? உள்ள நிறைய இடம் இருக்கு. வா வர வர வர. ஒண்ணு இல்ல, உட்காருங்க. மாமா, யாராரு எந்தெந்த சேர்ல எப்படி உட்கார்றது மாமா? சினிமாவை பார்க்க வந்த உட்கார்ற. உட்கார்ற உட்கார்ற. நல்லா உட்கார்றாரு. பொண்ணு பார்க்க வந்த இடத்துல ஏன்டா இப்படி எல்லாம் படிக்கிட்டு இருக்கு? பொண்ணு பார்க்க வந்தியா? இந்த அப்போ இது உனக்கு. இது யாருங்க? இது நம்ம உயிர் தோழர், பேரு மாணிக்கம். இவர் சதாசிவன், நம்ம சம்பந்தி. இவர் மக. அவர் இவரோட மகனா? இவரு என் மகன். அவன் அப்பா, பொண்ணு கோச்சிட்டு உள்ள போகுது. விஷயம் ஒண்ணு இல்ல. என்ன வயசானாலும் என் சம்சாரத்துக்கு முகத்துல மாத்திரம் இளம போறதில்ல பாருங்க. ஆமா, இது மாப்பிள்ளை என்ன பண்ணுது? காலையில எழுந்த உடனே வேர்க்கடலை சாப்பிடுவேன். அப்புறம் பல்லு விளக்குவியா? அப்படின்னா என்னப்பா? என்ன கேட்ட? சரி, தெரியாத விஷயத்த அப்படியே விடுங்களேன். நிறைய பசங்க வருவாங்க, அவங்கள வச்சுக்கிட்டு கோலி ஆடுவேன். அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் தனியா கில்லி ஆடுவேன். அப்புறம் பல மேதைகள் எழுதின புத்தகத்தெல்லாம் தனியா உட்கார்ந்து படிச்சு கழிப்பேன். பையன் விளையாட்டுக்குள்ள சின்ன வயசுல பார்த்தது. ஆமா, பேர் என்ன? கோகுல கிருஷ்ணன். கோகுல கிருஷ்ணன். கோலி விளையாடுற நேரம் போது. ரொம்ப புத்திசாலிங்க, பல விஷயங்களை பக்குவப்படுத்தி வச்சிருக்கான் பையன். பத்திரமா வச்சிருக்க சொல்லுங்க, தேவைப்படும் போது கேட்டு வாங்கிக்கலாம். அதெல்லாம் நிறைய கொடுப்பான். இத வந்துட்டேன். பேசிக்கிட்டு இருங்க. இருட்டு. இந்த மாணிக்கம் பொண்ணு குணமெல்லாம் எப்படி? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்னடா பொண்ணு அழகா இருக்குமா? டேய், பொண்ணோட பார்க்க வந்த? ஆமா. நீ யார பார்க்க வந்த? நானு மாமனார பார்க்க வந்தேன். பாத்துக்கியா? பார்த்துட்டு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சத்தம் போட்டனா ஒரே ஏத்து சதக்கணும். பொண்ண பிடிக்கலன்னு சொல்லணும். இப்பவே எனக்கு பிடிக்கல. பொண்ண பார்த்ததுக்கு அப்புறம் பிடிக்கலன்னு சொல்றாங்க. சரி, மடக்குடா மடக்கு. என்ன கோகுலு, என்னங்க? ஒண்ணு இல்லப்பா, இவர் வந்து ஆசையா இருக்கான். ஆசையா இருக்கா? கிட்ட வாடா. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நம்ம பொண்ணு படிச்ச பொண்ணு. அவனை பார்த்தா கோமாளி பையன் கணக்கு இருக்கிறான். போய் அவனை கொடுக்கணுங்கிறீங்களா நம்ம பொண்ணு? கோமாளின்னு தப்பா நினைக்காத. அவங்கிட்ட ஏதாவது விஷயம் இருக்கும். நம்ம பொண்ணு படிச்சிருக்கு, அவங்கிட்ட பணம் இருக்கு. ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தா சரியா போயிடும். அவங்க அப்ப ஒண்ணு சொன்னானே, கவனிச்சியா? என்னத்த? அவன் ஏதோ படிக்கிறானாமே. படிச்சு கிழிச்சான். கிழிச்சா வாங்கி கொடுக்க வேண்டியதுதான். வாழ்க்கை பூரா அவனுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருங்க. சும்மார், உனக்கு ஒண்ணும் தெரியாது. அம்மா, உன்னை பாக்குறது காத்துக்கிட்டு இருக்காங்க. போ. அட போயம்மா. என்னடா வம்பா இருக்குது? அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு பாட்டுக்கு இருக்கிறேன். வாமா ராதா, கோகுல கிருஷ்ணன் மாப்பிள்ளை பாத்தியா? சதாசிவா, பொண்ணு எப்படி? ரொம்ப லட்சணமா இருக்குது. பையனுக்கு பிடிச்சிருக்குதா? ஏண்டா, உனக்கு பிடிச்சிருக்குதாடா பொண்ணு? ஏண்டா பேசாம என்னடா சேர் நான் எழுத்து
அப்பா என்ன பொண்ணு எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. கிளாஸ்கோ பேபி மாதிரியா இருக்கா. விட மாட்டானே. அப்போ முகூர்த்தத்தை எப்ப வச்சுக்கிறது? இந்த வாரமே வச்சுக்கிறது. வர்ற வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாமா? முடியாது முடியாது. வெள்ளிக்கிழமைனா பெருமாள் கோயில்ல நான் கோலி ஆடுற வழக்கம். அப்ப வேற டேட் கேளு. ஏண்டா ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாமா? ஞாயிற்றுக்கிழமை கில்லியும் இல்ல கோலியும் இல்ல. வச்சுக்கோ. சரிதா, ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாமா பையன் சொல்லிட்டான். சரி அப்ப சரி, ஞாயிற்றுக்கிழமை மத்த ஏற்பாடுலாம் பண்ணுங்க. நான் பையில எடுத்துக்கிட்டு வரேன் ஞாயிற்றுக்கிழமை காலைல. பாத்தீங்களா? மாமா எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துடணும். கட்டி நீயும் வரணும்டா. தமாஷா பேசுறான். மாணிக்கம், மாப்பிள்ளை எப்படி பார்த்தனே? அதை எம்பாயால வேற சொல்லணுமா? புரிஞ்சு போச்சு. மாப்பிள்ளை ஒண்ணுன்னு சொல்லாம சொல்றான். அதுல பாரு மாணிக்கம், நான் எதிரையும் பார்க்க தயாரால. நான் வரேன். ஏன் கிளம்புற? இங்க என்ன வேலை இருக்கு எனக்கு? அதான் வந்தாச்சு. எந்த பாக்கணுமோ எல்லாம் பார்த்தாச்சு. இனிமே உங்க தயவு தேவையில்லை. என்னது வெறி பிடிச்ச மாதிரி போறான்? வெறி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு. நல்ல மாப்பிள்ளை பிடிச்சு கூட்டிட்டு வந்தீங்களே. மாப்பிள்ளைக்கு என்னடி குறைச்சல்? வால் ஒண்ணுதான் குறைச்சல். இல்ல அவனுக்கு எதுக்கும் கவலைப்படாத தம்பி. சொன்னபடி தைரியமா செய். அவர் மட்டும் சந்தேகப்படாதபடி. அம்மா எல்லாம் பாத்துக்கோங்க. என்னமோங்க, உங்களை நம்பித்தான் இந்த காரியத்திலே இறங்குறேன். ஆசீர்வாதம் பண்ற நேரத்துல இவங்க அப்பா அழுவாரோட வந்துட போறான். கொல்ல பக்கமா போங்க. மாப்பிளைக்கு வழியை பாத்தியா? அப்ப வாசல் பக்கம் போங்க. கொண்டு ஒண்ணு இந்த விளையாடுறியா? இந்த பாரு, நீ மாத்திரம் டிலே பண்ணாம டயத்துக்கு இடத்துக்கு வந்து சேரு. சரி சரி போங்க. சவாலு எனக்கு நம்ம பக்கு பக்குங்குது. இந்த நேரத்துல ஏன்டா போய் பக்கு பக்குன்னு? பொண்ணோட அப்பனை பத்தி கவலைப்படுறியா? அதெல்லாம் கவலைப்படாத. பொண்ணை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போ, தாலிய கட்டு. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா ஆண்டி இருக்கான். ஆமாங்க, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். பானா கத்தி கட்டாரி பிச்சம் எல்லாம். போருக்கா கிளம்புற? கல்யாணத்துக்குடா. கல்யாணம் நடக்குமா? நடக்கும். நீ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வா. ஆசீர்வாதம் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். பானா பிச்சு வா. போ. ஏய் மீனாட்சி, என்னடி இது தேர ஜோடிக்கிற மாதிரி ஜோடிச்சுக்கிட்டு இருக்கிற? சீக்கிரம் வா, அவன் ஜோடியோட வந்துருவான். யாரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க ஏங்க இப்படி அவசரப்படுறீங்க? இவ யாரா? அவன் யாரோன்றா? அவன் என் உயிர் தோழன். வயசுலதான் கொஞ்சம் பிந்திட்டான். புடி. வந்த உடனே ஆசீர்வாதம் பண்ணு. என்னடி சத்தம்? சத்தம் அங்க இல்லைங்க. இத உங்க காலடியில கிடக்கு பாருங்க. என்ன விசுவாசம் பாரு. விழுந்தாலும் விழுந்தான், நெடும்பரம் போல விழுந்திருக்கிறான். என்ன திரும்பிப்படுத்தான்? தூக்கம் வருதா? எந்திரா, தூங்கிடாத. ஏமா எந்திரிமா, நீ எந்திரி. அதையா எழுப்புற? ஒரு தடவை பார்த்து ஜன்னி கண்ட மாதிரி இருக்குது. சரி சரி, கண் குளிர பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. இத பார்த்தா கண்ணு குளிராது, எரியும். உண்டா எப்படியோ தொலைட்டு. எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவனோட சேர்ந்து வாழ். ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க. பொண்ணை பார்த்து ஒரு 4 வார்த்தை புத்திமதி சொல்லுங்களேன். என்ன அது ஜகா வாங்குறான்? ஏதோ சொல்லி தொலைவோம். பழகுன தோஷம். ஏதோ நல்லா என்கிட்ட ஐடியா கேட்டு என் பொண்ணுக்கே தாலியை கட்டி என் வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் கேட்கிறான். அருவால காலையில அதை தான பிடிக்க கொடுத்துங்க. அப்படி முண்டோம் முண்டோம் எதை எப்ப செய்ய தெரியாம இப்ப ஏண்டி கொடுத்த? இவனுக்கு என்னத்துக்கு அருவாளு? என் கையே போச்சு. ஏயா வீச்சு வீச்சு கத்துற? மரியாதையா பேசு. இனிமே அது உன் பொண்ணு இல்லையா, என் பொஞ்சாதி. பாத்தியாடி என்ன சுத்தமா சொல்றான்னு? தம்பி உண்மையா தானுங்களா சொல்லுது? வாஸ்தவம் வந்தான். அயோக்கியப்பையில 42ல என் பொண்டாட்டிய நான் எப்படி சிறை எடுத்தேன்னு கேட்டு 68ல என் பொண்ணு நீ சிறை எடுத்துட்டியா? ஏயா குரல் குறையுது, கோவம்லாம் என்னாச்சு? இனி ஏழு கோவம். ஏன் ஸ்டாக்கு தீர்ந்து போச்சா? கோணப்பைய குதர்க்கமாவே பேசிக்கிட்டு இருப்பான். என்ன இருந்தாலும் நீ என் மருமகன் ஆயிட்ட. மீனாட்சி, என்னங்க சமையல கவனி. சரிங்க. மாணிக்கம், உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. வந்தா அடங்காதையா, சிரிச்சிரு. மாப்பிள்ள, நீதாண்டா என் மாப்பிள்ள. மாமா, நீதாண்டா என் மாமா. நீ தாண்டா? நீங்க தாண்டா மாமா. நீதாண்டா என் மாப்பிள்ள. மாமா மாப்பிள்ள